15 வருஷத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்தது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். எனக்கே பயங்கரமாக இருக்குது. Galata வழங்கும் மண்ணின் மைந்தன் சசிகுமார். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling, Electronics, Mobile மற்றும் Furnitureன் 10 கோடி தீபாவளி பரிசு மழை மற்றும் ரூக்கிங் இன்னவர் உள்ளாடை உற்பத்தியின் ஒரு நவீன தயாரிப்பு. ஞாபகம் இருக்கா இந்த இடம்? இது எப்படி மறக்க முடியும்? கிளைமேக்ஸ்னு சொல்லுவது அழகர் சம்பவம். அழகரை இங்கே தான் கொள்கிற இடமே எடுத்தோம். இங்கன்னா எங்கண்ணா கரெக்டாக எப்படி பிளான் பண்ணீங்க? அங்கே எடுத்தோம். ஜெய் சம்பவம் இங்கே கரெக்டாக ஜெய் சம்பவத்துக்கு அழகரோட சம்பவம் இங்கே தான் ஞாபகம் இருக்கு. அப்போ வந்தோடனே ஓகே சுவாதி அழுகிற இடம் உட்காந்து ஜெய் அங்கே நிற்பார். இந்த அழுகிறதும் அவனை வெட்டுறதையும் பார்த்துட்டு கனியன் என்ன திட்டிட்டு போயிட்டாரு. ஏன்னா மனுஷனே இல்லைடா சை அப்படின்ட்டு போயிட்டாரு. போச்சுட்டு போனது அவள். ஹாப்பி என்டிங்க கேட்டேன். நீ வந்து ஹாப்பி என்டிங் சொல்கிறேன். நான் சொன்னேன் ஹாப்பி என்டிங் சொன்னேன். உங்களுக்கு ஹாப்பி என்டிங் சாப்பிட்றது நானும் வந்தேன். எங்களுக்கு சேட் என்டிங். உங்களுக்கு எல்லாமே தெரியுது, கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அதனால தான் வேற இயலாமையினால அழுகிற அந்த இது முடியலையே. நம்ம இப்படி பண்ணிட்டோமே கிட்டத்தட்ட லைன் அடிச்சு விடுறதான். நான் செகண்ட் பார்ட்டுன்னு எடுக்க வந்து அதோட ஆரம்பம் ஒன்று வச்சேன். பரமன் வர்றான், டும்கா 2 பேர் இருப்பாங்க. கோயில் திருவிழா சுந்தரபாண்டியன் பண்ணும்போது அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோடனே ஜெய் மாதிரி பண்ணுறீங்க, ஜெய் மாதிரி பண்ண. அப்புறம் தான் பார்த்தா அது என்னோட தான் அவன் அப்படியே எடுத்திருக்காப்புல. ஒரு வாட்டி அதை செஞ்சு காட்ட முடியுமா? அது நம்ம அதில் பண்ணது டீகோடிங் உங்களுக்கு சூப்பர். ஃபஸ்ட்டு தேட்டர் எங்கேயுமே கிடைக்கல. சத்யம் தேட்டர் எனக்கு கொடுக்கல. ஓகே, ஒரு ஷோ கூட கொடுக்கல. சத்யம் தேட்டரோட ஹிஸ்ட்ரியிலே ஓடினதுக்கப்புறம் செகண்ட் வீக்கு தான் அங்கே கொடுத்தாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்தது. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். எனக்கே பயங்கரமாக இருக்குது. ஞாபகம் இருக்கா இந்த இடம்? இது எப்படி மறக்க முடியும்? நானே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எவ்வளோ வருஷம் இருக்கும்? நான் ஷூட்டிங் பண்ணும்போது தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு இங்கே வரவே இல்லை. சரி, சுப்பிரமணியபுரம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவது அழகர் சம்பவம். அழகரை இங்கே தான் கொள்கிற இடமே எடுத்தோம். இங்கன்னா எங்கண்ணா கரெக்டாக எப்படி பிளான் பண்ணீங்க? அங்கே எடுத்தோம். அது உள்ள அந்த மலை உள்ள எடுத்தோம். போய் பார்ப்போம். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம் மாறி இருக்கா? மெமரிஸ் தான் வருது. இங்கே நடந்த சம்பவங்கள், இங்கே வண்டியெல்லாம் நின்றுது, அந்த அந்த மெமரிஸ் கூட்டு வருது. இது ரொம்ப வருஷம் ஆச்சுல. மித்ததெல்லாம் நம்ம பார்த்துருவோம். எங்கேயோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லொக்கேஷன்லாம் பார்த்துருவோம். ஆனால் இது நம்ம பார்க்க இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் போது நமக்கு அந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. மறக்க முடியாத வருது. ஏதோ கலாட்டா இங்கே கூப்பிட்டு வரும்போது கூட யோசித்தேன், அவ்வளோ தூரமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வந்த பிறகு தான் அந்த இது ஒரு மன நிறைவு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வருது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, பின்னாடி வாங்க அழகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குன்ட்டு பின்னாடி வந்து பார்க்கும்போது இந்த இடத்த பார்த்தோன்னே வந்துருச்சு. ஸோ அது அவங்களுக்கோட லேண்ட்மார்க்காக இருக்கணும் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருந்தது, அதையும் இங்கேயே எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஜெய் சம்பவம் இங்கே கரெக்டாக ஜெய் சம்பவத்துக்கு அழகரோட சம்பவம் இங்கே தான் ஒரு இடம் கிடச்சிச்சு. அது மறக்க முடியாது. நீங்கள் வரும்போது இருந்துச்சா இந்த மாதிரி உட்கார இடம்லாம் இங்கே இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த உட்கார்ற இடம் எப்படி இருந்ததுன்னா, இது இந்த உட்கார்ற இடம் எப்படி இருந்ததுன்னா, இந்த கல்லெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அது வெறும் தர மண் நிறைய மாறிடுச்சு. படியை போட்டிருக்காங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி இருந்ததுன்னா வெறும் அந்த பழைய ஒரே கல்லில் வரும் அந்த கல்லில் இருக்கும். இந்த இடம் மறக்கவே மாட்டேன். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம்னா அந்த சீன் எடுத்துட்டு அங்கே தான் அந்த அந்த குதிரை கிட்ட தான் சரி இவங்க சீன் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவன் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் இதுதான் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த பேப்பர் கட்டிங் எடுத்து காமிக்கும். ஆட்டோ நிற்கும், ஆட்டோவில் இறங்கி போகிற அந்த ஒரு மியூசிக், ஒரு லவ் மியூசிக் இருக்கும். அப்போ அந்த சீன் ஏன் இங்கே வந்துச்சுன்னா, எனக்கு கொலை பண்ணும்போது மட்டும் இங்கே வந்தால் அது இருக்காது. இவங்க அடிக்கடி தனிமையாக சந்திக்கிற ஒரு இடமா இருந்தாலும் அந்த சீன் இங்கே வச்சது. சரி 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 இங்கேயே எடுத்துட்டு அந்த சீன் முடிச்சுட்டு மறுநாள் தான் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறோம். அடுத்த நாளே எடுக்கிறீங்க? அடுத்த நாள் தான் கிளைமேக்ஸ். அப்போ அந்த சீன்லாம் முடிச்சு ஹாப்பியாக இருந்துட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்போ இங்கே உட்கார வச்சு உங்கள்கிட்ட 3 பேரும் உட்காந்துருக்கோம். இந்த இடம் இன்னும் மறக்க முடியாத வருது. 3 பேரும் உட்காந்து கதையை சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் எடுக்க போகிறது வந்து இப்படி நின்றுட்டோ உட்காந்துட்டோ சொல்கிறேன். இந்த சொன்னோடனே அப்படி சைலண்ட்டாக நாங்கள் 2 பேருமே. ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து ஹாப்பி எண்டினே நினச்சிட்ருக்காங்க 2 பேருமே.
இப்போ தான் அந்த ட்விஸ்ட்டை சொல்கிறேன். சொன்ன உடனே அப்படி ஒன்றுமே பேசலை. ஒன்றுமே கதை அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன் அவங்களுக்கு. அப்படியே சுவாதி எப்படி போயிடுச்சு கோச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் ஃபோன் எடுத்து சொல்லுது, நான் பேக் ஸ்டாப்பரா, என்னென்ன இப்படி சொன்னீங்க, நான் ஹாப்பி என்டிங்காக கேட்டேன், நீ வந்து ஹாப்பி என்டிங் சொல்கிறேன். நான் சொன்னேன் ஹாப்பி என்டிங் சொன்னேன், உங்களுக்கு ஹாப்பி என்டிங் சாப்பிட்றது நானும் வந்தேன், எங்களுக்கு சேட் என்டிங் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம். அது இந்த இடம் தான் நாங்கள் இது பண்ணோம். இங்கே தான் கோச்சின் போன இடம் சுவாதி. ஆமாம். அப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை, நான் கன்வின்ஸ் பண்ணலை. ஏன்னா அந்த மூடு இருக்கட்டும்ட்டு விட்டேன். நீங்கள் இப்போ எதுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதே கோவத்தில் இருக்கட்டும். ஏன்னா ஒரு சீன் எடுக்க போகிறது இது, அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அந்த கோவத்திலே நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிடுச்சு. சரி, இப்போ ஜெய்யா அவர் வந்து அந்த ஒரு கோவத்தோட அடிக்க இது பார்ப்பாரு. ஒன்று சமுத்திரக்கண்ணனை வந்து கூட்டிட்டு போன உடனே அவர் அந்த கோவத்தை தாண்டி அந்த ஒரு ஷாக்ல இருந்தே மீள முடியாது. அது குத்தி போட்டனே விழுந்தாரு. நீங்க சில நேர்காணல கூட சொல்லியிருந்தீங்க, அது அப்படியே விழுந்தாரு. பெட்டுக்கிட்ட எதுவுமே போடல, கல்லுல விழுந்தாரா? அதை காமிக்கிறேன். அந்த கல் பாறை பார்க்கும்போது பார்க்கலாமா, போலாமாங்க? போகலாம். அப்படியே அந்த இதில் விழுகிறாரு. நம்ம பார்ப்போம். இப்போ உங்களோட ஒரு மூடு எப்படி இருக்கும் இப்போ இந்த ஒரு, ஏன்னா படம் முழுக்க பயங்கர கொண்டாட்டமா அதெல்லாம் தாண்டி இப்போ இது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கான ஒரு இதுவாக இருக்க போகுது, ஒரு ஹார்ட் கிளைமாக்ஸ் இருக்க போது. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? எத்தனை நாள் எடுத்தீங்க இது? அது 3 நாள் எடுத்தேன் நான். ஒரு 3 நாள் ஆயிடுச்சு அது. அந்த டைலாக் பேசுறது 1 நாள், 2 நாள், 3 நாள் ஆயிடுச்சு. 2 நாள். இங்கே தான் அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த குதிரை அப்படியே இருக்கு. இங்கே நிற்பாங்க. இந்த இடம் வச்சேன், இங்கே தான் ஷாட் வச்சேன். இந்த இடத்துல நின்று பேசுவேன். ஜெய் இங்கே இருப்பான். நடந்து அங்கே தான் ஆட்டோ நிற்கும். அந்த மரத்துக்கிட்ட மரம் அப்படியே இருக்குது. மரங்கள் என்றைக்கும் அழியாதுல்ல, மரம் அப்படியே இருக்குது. இந்த இங்கே இதெல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த 2 குதிரை இருந்தது. இங்கே படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு கரெக்டாக கோவப்பட்டாலும் கோச்சிட்டு இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் அவங்க என்றைக்குமே விடலை. அந்த அழுகிறதுலாம் ஐயோ அழுகும். அது லென்த்தாக தான் வச்சேன். சரி அதை நான் கட் பண்ணல. அதையெல்லாம் நான் கற்றுட்டோம். ஒரு விஷயம் நடக்க போகுது, அது என்னடா இவ்வளோ நேரம் அழுகிறான்றது யோசிக்கட்டும், இல்லை பிடிக்காதவங்க இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் வெட்ட போகிறாங்கன்ற ஒரு விஷயம். சரி, அப்போ அவங்களோட மைண்ட் செட் என்ன மைண்ட் செட்? அது ஒன்று, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவர் நினச்சிருந்தா அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கலாம், போயிடு அழகா வேணான்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்ஸ் அவங்க கொலை பண்ணிட்ட பிறகு அவள் அதை ரியலைஸ் பண்ணிடுறாளா, நம்ம பண்ணது தப்புன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாளா? கொண்டு வந்துட்டோம், வேற வழி இல்லை. நடக்க அவளுக்கு எல்லாமே தெரியுது, கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அதனால தான் வேற இயலாமையினால அழுகிற அந்த இது முடியலையே. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, கிட்டத்தட்ட லைன் அடிச்சு விடுறதான். கிட்டத்தட்ட அதான் அப்படிதான் கிளைமேக்ஸ் யோசித்தேன். அதனால அந்த கிளைமேக்ஸ்ல இருந்து தான் கதையை ஆரம்பிச்சது. இருந்து யோசித்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் இப்போவும் சுப்பிரமணியபுரம் கிளைமேக்ஸை யூடியூப்ல பார்த்தா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொம்பளை நம்பி வந்தால் இதான் கதி பார்த்துக்க, இது ஒரு எக்ஸாம்பிள். தப்பாக சொல்ல இல்லை, அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அப்போ எல்லாமே காதல் படங்களாக வரும்போது காதலை கொண்டாட்டமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று எடுக்காது, அதை டிஃப்ரெண்ட் பண்ணி ஒன்று எடுக்கணும்னு தோணுச்சு. காதலை வேறு மாதிரி சொல்லலாம், எல்லாமே காதலை புனிதம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்குது, இப்படிலாம் நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். அதுதான் அது கரெக்டாக இருந்தது. சூப்பர். இப்போ அவங்க ஒன்ஸ் அதை கூட்டிகிட்டு போவார் சமுத்திரக்கண்ணனை, போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பாதி மயங்க நிலையில அவரை போட்டு அடிப்பாங்க, ஏன் என்ன இப்படி பண்ண வச்ச. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? அது ஆடியன்ஸ் இதில் தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் காமிக்கல. சரி, நான் எதுவுமே காமிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும்னா நான் காமிக்கல. ஆனால் ஜெயிட்ட நான் சும்மா பேசும்போது, சார் செகண்ட் பார்ட் எடுங்க அப்படின்னு. அப்போ நீங்களாம் செத்துட்டடா, செகண்ட் பார்ட் நான் தான் வர முடியும், நீங்கள் எப்படி வருவீங்க, என்ன செத்ததை நான் காமிக்கவே இல்லையே, அதோட போட்டாங்க வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு நான் வச்சுருந்தேன் ஒரு ஓப்பனிங் சீன் வச்சுருந்தேன். அது நான் பண்ணலை. அது வேணாம், சுப்பிரமணியபுரம் ஒன்றே போதும் அப்படின்னு விட்டேன். நான் செகண்ட் பார்ட்டுன்னு எடுக்க வந்து அதோட ஆரம்பம் ஒன்று வச்சேன். சரி, பரமன் வர்றான், டும்கா 2 பேர் இருப்பாங்க, கோயில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு இந்த ஸ்டிக்கு அந்த இதெல்லாம் போட்டு என்னோடது அப்படி தான் இருக்கும். ஒரு கால் இதாகும், அந்த ஊண்டி வர்றது. அவன் டும்கா நான் காலில் இருந்து தான் ஆரம்பிக்க நான் யோசித்தேன். சரி, காலில் ஒருத்தன் நொண்டி போயிருப்பான், ஒருத்தன் நடக்க முடியாது, அவன் ஆல்ரெடி இருப்பான். இன்னொன்று ஸ்டிக் வச்சு நான் நடப்பேன். பரம அடிபட்டு வெட்டுப்பட்டு அந்த இதை வச்சு திருவிழாவுக்கு வருவான். இப்போ சுவாதி ஃபேமிலியோட, அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஒரு ஹஸ்பண்டு, அவங்க ஃபேமிலி சாமி கும்பிட வருவாங்க.
ஸோ இப்போ அவங்க பார்க்குற இதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சேன். ஓகே. அவரோட மூட் ஸ்டார் ஜெயிட்ட சொல்லும்போது வச்சேன், நீ செத்துட்டு நீங்கள் எப்படி சார் நீங்களும் செத்துட்டே என்னை காமிக்கல என் பாடி இதெல்லாம் உன் தலையை அறுத்துட்டு போயிட்டாடா. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன், இப்போ நானும் டும்கான் தான் இருக்கோம் அப்படின்னு வச்சோம். டோப்பன் இருக்கும். இந்த 3 பேரை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று தோணும் பார்த்தீங்களா, அப்படி சொன்ன ஒரு விஷயம். பட் சுப்பிரமணியன் ஒன்னே போதும் அப்படின்ற அதோட. சரி, இப்போ பல பேர் உங்ககிட்ட கேட்டாங்களா அந்த டைமில், சமுத்திரக்கனே நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, சரி முன்னாடி தான் ஒரு பிளான் இருந்துச்சு, ஆனால் இதுக்கு ரூட் எடுத்து கொடுத்தது அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு கேள்வி நான் விட்டுட்டேன். காதலுக்கு நம்மளும் பெண்களுக்கு மதிப்போம், காதல் மதிப்போம்ன்றனால அதை விட்டு அது ஆடியன்ஸ் சாய்ஸாக. நான் அதை கொண்டுட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அவன் என்ன பண்ண அவளையும் கொன்னேன்னு அந்த பக்கம் போயிடும். ஒரு பொண்ணை கொல்லும்போது என்ன ஆயிருன்னா, ஒரு பொண்ணு அவங்க கொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள எதுக்கு கொல்லாமல் விட்டது தான் எல்லாருக்கும் இதாக இருந்தது. கொண்டு வந்தோன்னா அவன் என்ன பண்ணா, வேறு வழி இல்லாமல் தானே செஞ்சா, அப்போ அவரை பழி வாங்கணுன்ற இது என்ன இருக்குது அப்படின்னு வந்துடும். சரி சரி சரி. அதனால கொல்லணும்னா நீங்கள் மனசில் கொண்டுக்கோங்க, அவ்வளோதான். நான் ரைட்டராக தான் அந்த கேரக்டரை எனக்கு கொல்ல மாட்டேன், அதை விட்டுறேன் அப்படியே. அதோட தண்டனையை அந்த ரியலைசேஷனை நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவளுக்கு அது மேலே தண்டனை கொடுக்க முடியாது. அழுதுட்டு போகிறது என்னையும் இப்படி பண்ண வச்சுட்டேடா பாவின்னு சொல்லுவோம். அதுக்கான தான் அந்த டைலாக் இங்கே வந்து எழுதுனேன், என்னையும் இப்படி பண்ண வச்சுட்டேடா பாவி அப்படின்ட்டு போவோம். அதுவும் ஓகே, இங்கே தான் எழுத்துட்டு போவார். அதுதான் ஒன்று. சரி, இங்கே எடுத்தது எங்கே சார்? இங்கே தான் எடுத்தோம். ஞாபகம் வருமா, அவளை இங்கே உட்கார வச்சுருப்பேன். ஓ, சுவாதி உட்கார இடம் போனால் நான் வந்துருந்தேன் கரெக்டான. இப்போ வாங்க, இதுக்குள்ளே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நேற்று இன்ஸ்பெயின்ஸாகவே ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும், இங்கே ஞாபகம் இருக்கு. அப்போ வந்தோடனே ஓகே, சுவாதி அழுகிற இடம் உட்காந்து ஜெய் அங்கே நிற்பார். அந்த 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 இதுக்குள்ளே இருந்து தானே வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், பின்னாடி அந்த மரம் செடி அந்த இது வருவாங்க. அந்த அங்கே அழுகிற இடம், அந்த இங்கே தான் அழுகிற இடம் எடுத்தேன். அங்கே தான் நாங்கள் மானிட்டர் போட்டு உட்காந்துருப்போம். அந்த அழுகிறதும் அவனை வெட்டுறதையும் பார்த்துட்டு கனியன் என்னை திட்டிட்டு போயிட்டார், ஏன்னா மனுஷனே இல்லைடா சை அப்படின்ட்டு போயிட்டார். போச்சுட்டு போனார். அவள் என்ன பண்ணுறது, நான் கதை எழுது என்னடா இப்படி குடும்பப்படுத்துகிறவங்கள, ஏன்னா அவர் ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி ரசிச்சார். ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன வெறுத்தார், நீங்களாம் மனுஷனே இல்லைடா, என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போனேன். அங்கே தான் மானிட்டர் வச்சுட்டு உட்காரோம். இங்கே அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கோம். நான் தலையை வெட்டிட்டு உட்காருறது அந்த இடம் ஞாபகம் இருக்கா? அவர் திரும்ப அந்த ரத்தத்தோட உட்காந்து அப்படி உட்காந்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த இடம். அது வந்து ஜெய் பேசுகிற அந்த பாறையில் தான் விழுந்தான். அந்த பாறையில் தான் விழுந்தாங்க. ஸோ எப்படி பார்க்கவே போய் நடக்கும்போதே இவ்வளோ சூடாக இருக்குது, எப்படி விழுந்தாரு? ஒரே ஷாட், அது ஃபஸ்ட்டு ஷாட்டா? இல்லை, நிறைய விழுந்தான், ஊண்டி விழுந்தான். அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு அது ஷாட் எடுத்துட்டேன். மறுநாள் அந்த பொண்ணு நான் சொன்னேன், அந்த பொண்ணு நல்லா பண்ணிடுச்சு, பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, எனக்கு திருப்தி விட்றாரு. அப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், உனக்கு இந்த ஷாட்டு தாண்டா இருக்குது, உன்னோட சீன் என்னோட சீன் கழுத்து இருக்கிற சீன், அது நான் பார்த்துக்கணும், நீ பண்ணிட்ட, அப்போ நீ அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் விழுகவே இல்லை, அப்படி கை ஊண்டவே இல்லை, அப்படி அந்த பாறையில் அடித்து அவனுக்கு இங்கே இன்னும் ரொம்ப நாள் இருந்தது. அந்த தழும்பு இருந்தது. நல்லா பண்ணார். எனக்கு சூப்பர். இப்போ பார்க்கும்போது தெரியும் அந்த வருத்தம், இவ இப்படி பண்ணிட்டாலேன்ற அந்த ஒரு இதுதான் இருக்கும். சொல்லிட்டேன் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனில் நான் விழுகணும், என்னை குத்தி அப்படி திரும்பி பார்த்து என்ன தள்ளி விடுவாங்க, விழுவேன்ல, அதே மாதிரி நான் விழுந்தேன். விழுகும்போது அடித்தவனே தான் மெயின் இதெல்லாம் பட்டன் இது ஸ்டார்ஸாக தெரிஞ்சது. அப்போ தான் ஜெய் ஒரு நிமிஷம் வந்துட்டு போனேன், இப்படி தானே ஜெய்யை பண்ணியிருப்போம் நம்ம நடிக்கும் போது அப்படின்ற ஒரு விஷயம். அருமையான பிளேஸ். அந்த இடத்துலாம் காமிங்க, இந்த இடத்துல நான் உட்கார்ந்த இடம். ஸோ 2008 சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்பயும் நீங்கள் ஒரு 400 இன்டர்வியூ கொடுத்தா 401 இன்டர்வியூவில் சுப்பிரமணியபுரத்தை பற்றி கேள்விகள் இருக்கும், தவிர்க்கவே முடியாது. ஸோ கிளைமேக்ஸ் இடத்தெல்லாம் பார்த்துட்டோம் நான். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு தாடி மிஸ் எல்லாம் வளர்க்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களை புத்தகத்தில் கூட அழகாக எழுதியிருந்தீங்க, முதல்ல இந்த படம் 1980 பண்ண போகிறோம்னு சொன்னோன்னா யாருமே அதுக்கு ஒத்துக்கல. அதெல்லாம் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, படம் திண்டுக்கல்ல எடுக்கிறீங்க, அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அங்கே இருக்க கேபிள் ஒயரெல்லாம் அழுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எவ்வளோ நாள் எடுத்தீங்க? ரொம்ப கஷ்டம். அப்போ தான் கேபிள் டிவிலாம் வந்த ஒரு சமயம். அவங்ககிட்ட சொன்னோம், அந்த மாதிரி முதல் படம் நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. இப்போ கொடுக்குறது எனக்கு தெரியும், அது நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைரக்டர் எனக்கு தெரியாது, இன்னும் படம் வரல அப்படின்னும் போதே அவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் கேட்டு இதெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டா கேபிள் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கேபிள்லாம் கட் பண்ணிட்டு நாங்கள் முடிச்சு போகும்போது தான் அந்த கேபிள் இதே எடுத்தாங்க. ஓகே. அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த பிளாஸ்டிக் இது ஒவ்வொரு கடையில் வந்து மாடர்னாக பண்ணினா, எதிர்த்தாப்பில் அந்த சித்தங்கடைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சலூன் ஷாப்லாம் இருக்கும், அவங்களாம் நல்ல டோர் போட்டுருந்தாங்க.
நான் அப்போ அந்த டபுள் டோர் இது மாதிரி இருக்கும், அப்படி திறந்துட்டு போகிறது, அது வச்சு இது மருந்து கடை ஒன்று இருக்கும், அதெல்லாம் பழசாக அவங்களுக்கு பண்ணி, அதெல்லாம் ரியல் மருந்து கடை. புதுசாக பழசா மாற்றணும், பழசாக மாற்றினேன், மாற்றி பண்ணோம். அதெல்லாம் புதுசாக ரிமூவ் பண்ணிவிட்டு பழசை சேர்த்தேன், அவ்வளோதான். சரி சரி. சுப்பிரமணியபுரத்தில் நிறைய கண்கள் இரண்டால் பாடல் எவ்வளோ ஒரு காதலான பாடல்னு தெரியும். சின்ன வயசுல எல்லாருக்குமே இந்த சந்தேகம், எனக்கும் அது ஒரு இருந்துச்சு. என்னன்னா சுவாதி வருவாங்க, இவர் டக்குன்னு வீட்டுல இருந்து அவரோட லுங்கி அப்படி கட்டிட்டு ஓடுவாரு. டக்குன்னு அதை பார்க்கும்போது இவர் ட்ரெஸ் போட்டிருக்காரா இல்ல ட்ரெஸ் போடலையான்ற மாதிரி ஒரு நிறைய பேருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், உங்களுக்கு அப்படி தோணுச்சா? இவ்வளவு சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்போ அவன் லுங்கியோட இருக்கான், ஸோ பேண்ட் மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கு தான் நம்ம பண்ணது. ஸோ அந்த லுங்கிலே அப்போல்லாம் அப்படிதான் கலட்டி இதெல்லாம் மாட்ட மாட்டாங்க, அவுத்து அந்த அவசரத்தில் அவன் பேண்ட் மாற்றிட்டு ஒரு காலில் மடிச்சுட்டு ஒரு காலில் ஓடி பேண்ட் மாற்றி போய் நிற்கணும், முன்னாடி கோட்டிங் கொடுக்குறது தான், அந்த தான் பண்ணி இது பண்ணது, அப்படி தான் எடுத்து. சரி. நீங்கள் இப்போ சில ஷார்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ சுவாதி கையில் புக் இருந்தால் நீங்கள் அந்த வெக்கத்தோடு நின்று அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க, இது எல்லாமே புக்கில் பார்க்கும்போது தெரியுது. உண்மையிலே நீங்கள் எல்லா ஷாட்டுமே சொல்லி தருவீங்களா அவங்க நிற்கிறது? ஏன்னா அந்த தலையாட்டுறது நீங்கள் சொல்லி தான் அவர் பண்ணுன்ற மாதிரி ஜெய் சொல்லியிருந்தாரு. எங்கே பார்த்தீங்க, யாரோட இன்ஸ்பிரேஷன் அது? தலையாட்டுறது என்னோட ஆட்டிடியூடாக இருந்திருக்கு, அது நமக்கு தெரில. நம்ம அப்படி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொல்லி கொடுத்தோன்னே அதை படத்தில் பண்ணிட்டார். அது நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோடனே பிரபு சொன்னாப்புல, அந்த பட டைரக்டர் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ ஜெய் மாதிரி பண்ணுறீங்க, ஜெய் மாதிரி பண்ண. அப்புறம் தான் பார்த்தா அது என்னோடது, அவன் அப்படியே எடுத்திருக்காப்புல, அப்சர்வ் பண்ணிட்டாப்புல. ஸோ இனிமேல் அது ஜெய் இதாக போயிடுச்சு, நம்ம எங்கேயும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. சுவாதிக்கு நடக்க தெரியாது, அந்த ஸ்டெப் வச்சு நடக்குது எப்படின்னா இப்படி தான் நடக்கும். சரி சரி. அந்த ஸ்லோவாக நடக்க தெரியாது, புக்கு வச்சுட்டு நடக்கும். அதனால தான் புக்கெல்லாம் கொடுத்து அப்போ டெய்லி காலையில் வந்தோடனே சுவாதிக்கு நாங்கள் நடக்கிறத சொல்லி கொடுப்பேன். நான் வந்தோடனே இவங்க எல்லாம் ரெடி பண்ணும்போது, கேமராலாம் ரெடி பண்ணும்போது காலை இப்படி இந்த பக்கம் வை, இப்படி வை, இந்த காலை இப்படி வைன்னு அந்த ஒவ்வொரு காலையும் அப்படி சொல்லி டெய்லி காலையில் அந்த நடக்கிற ப்ராக்டிஸ் எனக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நடனா இப்படி நடக்கும். அப்போ நம்ம அந்த இதை தூக்கி அந்த நிலையில் நம்ம நடக்கணும், ஸ்லோன்னு இப்படி பார்க்கணும், அப்படி வைக்கப்படணும் அப்படின்னு அது சொல்லி கொடுத்தது தான் அந்த. சரி சரி சார், ஒரு வாட்டி அதை செஞ்சு காட்ட முடியுமா? எந்ததான் அது நம்ம அதில் பண்ணது அவ்வளோதான். சரிண்ணா. இப்போ பாட்டில்னு நினைக்கிறேன் கரெக்டாக, சுப்பிரமணியபுரம் அந்த தீம் சாங் சுப்பிரமணியபுரம். ஸோ அதில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலை ஃபுல்லாக அந்த முடி இதோ பண்ணிட்டு கிளாஸ் போட்டு, அது டக்குன்னு எப்படி இந்த ஒரு சேஞ்ச், அது லுக்காகவே பயங்கரமாக இருந்துச்சு. அது ஜஸ்ட் லைக் தட் மாண்டேஜா எடுத்தது, ரொம்ப பிடிச்சதால வச்சிங்களா? அது மாண்டேஜா எடுத்தது, பிடிச்சனால வச்சது. என்னன்னா அது வேற ஒரு ட்ரெய்லர் ஷாட்டுக்கு வச்சு எடுத்தேன். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நடந்து வரும், அப்படி பார்ப்பேன், பார்த்துட்டு தம் அடிச்சுட்டு இருப்பேன், பார்த்துட்டு நான் அதை விரட்டுவேன், அந்த பொண்ணை விரட்டிட்டு போடுது. அது எதுக்கு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்க முன்னாடி எப்போதும் நாங்கள் ஷூட்டிங் ஒவ்வொரு ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது கண்கள் அண்டால் தான் ஆரம்பிப்போம். காலையில் வந்தாலே அது நேஷனல் அந்த மாதிரி கண்கள் அண்டால் தான். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கணும், கண்கள் அண்டால் பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது இது பண்ணும்போது ஃபோன் அடித்து சுவாதிட்டு அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்குது. அதில் என்ன பண்ணுவீங்க, காலையில் ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவீங்க, நடக்க சொல்லுவீங்க, திரும்பி பார்க்க சொல்லுவீங்க, சிரிக்க சொல்லுவீங்க, கண்கள் அண்டா எடுப்பேன்னு டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா நம்ம வேறு எடுக்கணும்னு நினச்சோம், இப்படி தான் பண்ணுவீங்கன்னொடனே அப்போ யோசிச்சிட்டேன், நீ வா பார்ப்போம்னுட்டு இப்படியா சொல்லிட்டு அவன் நடக்க ஓட வர்றேன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு நாய் கேட்டேன். ஒரு நாய் 2 பேரும் நிற்கிறோம், நானும் இப்போ அழகரும் நின்றுட்டுருப்போம், கடையில் நின்றுருப்போம், சுவாதி அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே பார்க்கும், அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு போங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நாய் அப்படின்னு நான் எத்தி விட நாய் சுவாதியை விரட்டும் ஓடும், தெருவா நாய் விரட்டட்டுன்னு அப்படி தான் வச்சேன். ஃபுல்லாக நாய் ஒன்றை விரட்டணும், ஓட விடணும், இதுதான் என்னோட இது மைண்டில் இருந்துச்சு. அந்த டைரக்டர்னால மைண்டில் நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனால வச்சுருந்தேன், அப்படி தான் யோசிச்சிருந்தேன். நாய் கொண்டு வாங்கடாண்ணா, சென்னையிலேருந்து வரணும், அது ஏசி போட்டு வரணும், அதை விட்டு இப்போ அந்த சீன் எடுக்க போகிறேன், அது தேவையா, நாய் அவ்வளோ செலவாகுது, ஏன்னா அது ஏசி இதில் தான் கொண்டு வரணும், என்னடா சொல்கிறீங்க, தெருநாயெல்லாம் விரட்டி கடிச்சு போடும், நீங்கள் அப்படிலாம் இது பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணுற நாய் அது வரும்போது, அந்த டாக் வரும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே சரி யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ நாய் வராதா, அப்போ நானே விரட்டுறேன், நாய் இல்லாட்டி பரவாயில்ல நானே விரட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சீன் எடுத்தோம். ஓகே ஓகே. அப்போ எந்த சீனும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு, நம்ம ஃபஸ்ட் படம் எந்த சீன் எடுத்தது எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ இந்த ஷாட்டு அது வரும்போது அப்படி திரும்பி பார்ப்பேன், அதுதான் ஷாட் இருந்தோம். அந்த ஷாட்டை வேஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா நான் எடுத்தது எல்லாமே பயன்படுத்திட்டேன், எந்த சீனும் தேவையில்லாத சீன் நான் கட் பண்ணல, ட்ரிம் தான் பண்ணேன். ஆனால் படத்தில் எந்த சீனும் நான் தேவையில்லாத சீன் எடுக்கவும் இல்லை,
கட் பண்ணவும் இல்லை, ஓ ட்ரிம் தான் ஆச்சு. சரி, அப்படி தான் சரி, ஸ்கிரிப்டே அப்படி வச்சதுனால ஓகே. பக்காவாக இருந்ததுனால அதை அப்படியே எடுத்துட்டேன். அப்போ இது வந்து சும்மா எடுத்த ஒரு விஷயம், அதை வந்து என்ன பண்ண வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதை ட்ரெய்லருக்கு யூஸ் பண்ணிட்டேன். அப்ப பாக்குறவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும், குழப்பமா பழி வாங்குவோம், வெயிட் பண்ணட்டும்னு குழப்பமா இருக்கும். அப்போ அந்த ஷாட் மட்டும் அதில் வைக்க முடியல. அப்போ இந்த ஷாட்டை தூக்கி இந்த சாங்கில் வைக்கலாம், இது மாண்டேஜஸ் சாங் தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்கே வச்சு. சூப்பரா இருந்துச்சு. எப்படி அந்த ஸ்மோக் வந்து பயங்கர பரபரப்பு இருக்காது, அப்படின்னு ஒரு ஹெவி ஸ்மோக்கா போகும். ஆமாம், அது அந்த ஃப்ரேம் அந்த ஹை ஸ்பீடில் எடுத்தனால அது உங்களுக்கு அப்படி வரும். வந்தது அது ஓகே ஓகே. கேமராமேனோட கை வந்தோம், கதிரோட கை வந்தோம். சரி, இப்போ அழகருக்கு காதல்லாம் இருக்கு, பரமனுக்கு காதலே இல்லையா அந்த படத்துல? அவன் காதலிக்க மாட்டான், நான் முன்னாடியே வச்சுட்டேன் நான். எதனால? ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சொல்லுவார்ல அவரு, நாங்களும் அழகு நல்லா தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டா அப்படின்றோம். அது அவனுக்கு அந்த கேரக்டரே ஒரு மெச்சூர்டாக தான் வச்சுட்டேன் நான். சரி. ஏன்னா இவன் அட்வைஸ் பண்ணுற கேரக்டர், வேணாம் இதெல்லாம் நமக்கு வேணாம் அழகு அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவனே அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அங்கே வைக்கவே இல்லை. அது கரெக்டாக அதை இது பண்ணிக்கிட்டேன். ஓகே. எனக்கு ஒரு ஸ்டில் அதில் வந்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ஸ்டில் இருக்குது. 3 முடிச்சுன்னு ஒரு படம் இருக்குது. ஆமாம், 3 முடிச்சு படங்கள் நான் அதை தான் இன்ஸ்பயர் பண்ணேன் நான். 3 ரஜினி சார், கமல் சார், இவங்க அழகர் பரமன், அதுதான். அதனால தான் அவங்க காஸ்டியூம் முதற்கண்டு அந்த மாதிரி வச்சோம். சுவாதி வந்து ஸ்ரீதேவி மாதிரி அந்த கேரக்டர். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு ஸ்டில்லே நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்திருப்போம். நான் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும், நான் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் அந்த லவ் இதில் இருப்பாங்க. இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா 3 முடிச்சு பட ஸ்டில்லு. அப்போ நான் 80s படமாக பார்க்கும்போது 3 முடிச்சு ஸ்டில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. அதில் வந்து ரஜினி சார் அப்படி முறைச்சி பார்ப்பார், அந்த கேரக்டரே அப்படி தான். ஓகே ஓகே. அது கொல்லப்பட்டவன் லவ் ஸ்டோரியாக காமிக்கணும் போது நாங்கள் ஸ்டில்லாக வெளியிட்டோம், இது லவ் ஸ்டோரியா அப்படின்னு, லவ் ஸ்டோரி மாதிரி காமிக்கிறதுக்கு. அப்போ அந்த ரெட்ரோ மித்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒன்று கொடுக்குறோம் அப்படின்போது எனக்கு பாலச்சந்தர் சார் அந்த இதாக இருந்தது. அதை தான் ரஜினி சார், கமல் சாரா, ஸ்ரீதேவி அவர் எடுத்த அதே இதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி அது பண்ணேன். அதுதான் அப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் படத்தில் அது வராது. பட் நம்ம அந்த ஸ்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சி பார்க்குற 3 முடிச்சு படம் ஸ்டில்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அதை தான் அவன் கிளிப்பாக அந்த ஸ்டில் ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் வரும், 3 முடிச்சு படத்தில். ஸோ அதை தான் அதில் வச்சேன். இது டீகோடிங் உங்களுக்கு சொல்லுங்கள். சூப்பர்ண்ணா. 15 வருஷத்துக்கு அப்புறம். சரி, இப்போ நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல என்ன படம் வேணால் ஓட விட்டுருக்கலாம், ஏன் முரட்டுக்காலை ஓட விட்டீங்க? என்ன படம் வேணும்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன படம் ரிலீஸ் அப்படின்றத பார்த்தா அந்த காலகட்டத்தில் முரட்டுக்காலை தேட்ரு தான் எனக்கு மாறிடுச்சு. அந்த தேட்ரு கிடைக்கல, அப்போ உள்ள தேட்ரு அங்கே எடுக்கணுனால சென்ட்ரல் தேட்டரில் அதை வந்து நான் எடுத்தேன். மித்த தேட்ரு கிடைக்கல அப்படின்னும்போது சென்ட்ரல் தேட்டரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எடுத்தது. நான் தங்கம் தேட்டரை எடுக்கணும்னு யோசித்தேன். அப்புறம் சிவன் தேட்டரில் வந்துச்சு அந்த படம். ஸோ அங்கே எடுக்கலான்னு பார்த்தோம். அது அந்த தேட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த கொண்டாட்டம் காமிக்கிற ஸ்பேசியஸ் அப்படின்னால தங்கம் தேட்டர் அப்போ கேஸ் இருந்ததுனால அது கிடைக்கல. சரி சரி. ஏன்னா ஏஷியன் லெவலில் பெரிய தேட்ரு அப்படின்னு பெருமை வாய்ந்தது மதுரையில் உள்ள தங்கம் தேட்டர், பெரிய ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீன். அதை காமிச்சிடலாம், இடிக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம் அந்த இது அப்படின்னு வச்சேன். பட் சென்ட்ரல் கிடச்சது, அதுவும் பழமை வாய்ந்த தேட்டர்னால அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே. சுப்பிரமணியபுரத்தோட வெற்றியை பற்றி பேசும்போது ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், ஃபஸ்ட்டு இந்த படத்தை வாங்கும்போது 1 ஷோ வாங்கணும், 2 ஷோ தான் முன்னாடியே ஒருத்தர் சொன்னார், ஆனால் நான் கேட்காம இது பண்ணிட்டேன். படம் ரிலீஸ் ஆகுது, போக 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 3வது நாள் 4வது நாள் எல்லாரும் பிரிண்ட்டுக்கு சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு 50%, 80%, நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக, அதோட அது பேய் மாதிரி படம் முடிச்சுன்னு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தேட்டர் பார்த்துட்டு காலியாக இருந்துருச்சா, அதுக்கப்புறம் அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஹவுஸ்ஃபுல், அந்த 2க்கான கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தேட்டர் எங்கேயுமே கிடைக்கல, சத்யம் தேட்டர் எனக்கு கொடுக்கல. ஓகே, ஒரு ஷோ கூட கொடுக்கலையா? சத்யம் தேட்டரோட ஹிஸ்ட்ரியிலே ஓடினதுக்கப்புறம் செகண்ட் வீக்கு தான் அங்கே கொடுத்தாங்க. அது வரைக்கும் எந்த படத்துக்கும் படம் சத்யம் தேட்டரே கிடையாது. சரி சரி. அங்கே நிறைய படம் வந்தனால அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மார்னிங் ஷோ கிடையாது. மார்னிங் ஷோ எந்த ஒரு தேட்டர்னால் வேற ஒரு தேட்டரில் தான், சங்கமில் மட்டும்தான் இருந்தது. அங்கே ரொம்ப அமைதியாக பார்க்குறாங்க எல்லாம். நம்ம கனியண்ணே அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் ப்ரிவியூ தேட்டரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜட்ஜ் பண்ண முடியல. சரி, கூச்சுட்டா என்னடா இதாகிடுச்சு. மதுரையில் கேட்குறேன், மதுரையில் ஷோ போதும் நல்லா இருக்குன்றாங்க, கம்மியாக தான் வரும். என்னடா ஒன்றுமே புரியல. ஏன்னா இங்கே பார்க்குற நம்ம ஆளுகளாக பார்க்குறாங்க, கைத்தட்ட கூட யோசிப்பாங்க, என்ன என்ஜாய் பண்ணுறாங்க என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மளே ஒரு 150 150 டிக்கெட் நம்ம கொடுத்துட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க எல்லாத்தையும். கனியனை ஒரு 100 டிக்கெட் வாங்கிட்டார், இவர் ஒரு 50, நடித்தவங்க எல்லாம் 80 எல்லாம் வாங்கி அவங்க ஆளுகளாம். நம்ம ப்ரிவியூ தேட்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே ஷோ சென்னையில் தான் போட்டாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி உதயம் போனேன் ஆஃப்டர்நூன் ஷோ. அங்கே தான் இருந்தது 2 மணி ஷோ. போய் பார்க்கும்போது தான் கிளாப்ஸ் தட்டுறாங்க நல்லா இருக்கலாம் போது அது சாட்டர்டே ஏறிச்சு. சண்டே பயங்கர சாட்டர்டே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சண்டே மதுரையில் பார்க்குறேன் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த நானும் கனியனும் போனோம். அப்படியே தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடும் போது தான் அது பெருசாக ரீச் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள் போச்சு படம் நீங்கள்? 100 நாள் ஓடிச்சு அந்த படம். 100 நாள் எல்லா ஊர்லேயும் 100 நாள் நாங்கள் வந்து கொண்டாடினோம். சத்யம் தேட்டரில் தான். எந்த சத்யம் தேட்டர் கொடுக்கலையோ வாரம் கொடுக்கலையோ அங்கேயே 100ஆவது நாள் வந்து சத்யம் தேட்டரில் கொண்டாடினோம். ஸோ இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு ஆசைப்படுறேன். சுப்பிரமணியபுரம் திரைக்கதை உருவான கதையும். இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். ஆமாம். உங்களுக்கு எதனால இதை வெளியிடணும்னு தோணுச்சு? ஒரு புத்தகம் விகடனில் போட்டோம். இரா சரவணன் நந்தன் டைரக்டர், அவர் சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் திரைக்கதை புத்தகமாக போடுங்க, திரைக்கதை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பண்ணும்போது இதை பண்ணாது. சூப்பர். இந்த இடத்துல ஒரு ஆசிரியரோட கையெழுத்து அதில் பட்டா இந்த புத்தகம் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலை தான் இங்கே நம்ம எடுத்த இடம் கரெக்டாக. கையால் அப்படியே ஒரு பெல் அடிச்சிட்டோன்னு நீங்கள் மங்களகரமாக போயிடலாம். கலாட்டா வழங்கும் மண்ணின் மைந்தன் சசிகுமார். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling. எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை மற்றும் ரூக்கிங் இன்னவேர் உள்ளாடை உற்பத்தியின் ஒரு நவீன தயாரிப்பு.